இந்த கதையோட எண்டிங்க யாராலையும் கெஸ் பண்ண முடியாது. ஒரு நாள் ரவி பஸ்ல வீட்டுக்கு போயிட்டு இருந்தான். அப்போ சீட்டுக்கு கீழே ஒரு வாலெட் அவனுக்கு கிடைக்குது. ரவி அதை எடுத்து பார்க்கறான். அதுல கொஞ்சம் கேஷும் ஒரு ஐடி கார்டும் இருக்கு. ரவி அந்த வாலெட்டை ஓனர் கிட்ட கொடுக்க முடிவு பண்றான். ரவி அந்த அட்ரஸ்ல இருக்கிற இடத்த தேட ஆரம்பிக்க அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சி வீட்டோட டோரை தட்ட ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு வயதான முதியவர் வெளியே வர ரவி அந்த வாலெட்டை கொடுத்து, சார் உங்க வாலெட் கிடைச்சதுன்னு சொன்னான். அதை பார்த்து அந்த பெரியவர் அதிர்ச்சி ஆகிறார். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி, ஏன் அந்த பெரியவர் அதிர்ச்சியாயிருப்பாரு? அவர் சொன்ன அந்த வார்த்தை ரவியை இன்னும் அதிர்ச்சி அடைய வைக்க. அவருடைய வாலெட் 5 வருஷத்துக்கு முன்னாடியே தொலைஞ்சிட்டதா அவர் சொல்றாரு. ரவிக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா அந்த பெரியவர் அந்த வாலெட்டை ஓபன் பண்ணி பார்த்ததும் இன்னும் அதிர்ச்சி ஆகுறாரு. ஏன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அந்த வாலெட்ல இருந்த ஃபேமிலி போட்டோல ஒரு சின்ன பையன் அந்த பையன் ரவி மாதிரியே இருக்கான். ஆனா அந்த போட்டோ எடுத்தது 10 வருஷத்துக்கு முன்னாடி. ரவிக்கும் அந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்போ அந்த போட்டோல இருந்த அந்த சின்ன பையன் யார்? இதுக்கு உங்க ஆன்சர் என்ன? தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ட்விஸ்ட் ஸ்டோரிஸ் வேணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க.